வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன நம்ம சேனலில் வீடியோ போட போகிறோம்னா, என்னுடைய திருமணம் பழைய 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி எனக்கு திருமணம் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பொண்ணு அழைச்சிட்டு போனாங்க, எப்படி திருமணம் நடந்துச்சு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம கடையில் இருக்க சாமி படத்துக்கு நம்ம தோட்டத்திலேருந்து பறிச்சிட்டு வந்த செவ்வரளி பூ சாமிக்கு போட்டுக்கிடுவோம். சாமிக்கு வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிடலாம். எப்படி கல்யாணம் நடந்துச்சுன்னா, திருமணங்கிறது ஒரு திருமணத்திற்கு நாளே பொண்ணழைக்க வருவாங்க இல்லையா? நாள் கொஞ்சம் பக்கத்து ஊராக இருந்துச்சு அப்படின்னா 6-7 மணிக்கு மேலே வருவாங்க பொண்ணழைக்கிறதுக்கு. அது மாதிரி என்னை அது மாதிரி தான், நான் கொஞ்சம் பக்கத்து ஊராக தான் இருந்தேன். அதனால் என்னை பொண்ணு அழைச்சிட்டு போய் அந்த நைட்டு ஒரு வீட்டில் தங்க வச்சுட்டாங்க. தங்க வச்சுட்டு நைட்டு கொஞ்சோண்டு சோறு ஏதோ சாம்பார் இதுகளை கொடுத்து சாப்பிட விட்டு படுக்க விட்டாங்க. விடிய காலம் ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு மேக்கப் பண்ணுறதுக்காக யாராவது நல்லா மேக்கப் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா தலையெல்லாம் சீவி விட்டு சடை சிங்காரம்லாம் வச்சு விட்டு மேக்கப் கை வங்கி ஒட்டியானம்லாம் போட்டு மேக்கப் பண்ணி விட்ருவாங்க. விட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. காலையில் பொண்ணு வெறும் வயிறாக இருக்கக்கூடாதுன்ட்டு கொஞ்சோண்டு பாலோ டீயோ கொடுப்பாங்க. இப்போ விளக்கேற்றியாச்சு, நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். வாங்க இப்போ தையலுக்கு போயிடுவோமா? தையலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் தான். நம்ம புடவையில் கட் பண்ணது. இந்த ப்ளவுஸ் கழுத்து எப்படி பின்பக்கம் நம்ம தைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஆல்ரெடி ஷோல்டர் இதில் 2.5 இன்ச்சு இருந்தால் போதும். இருந்தாலும் நான் ஏன் பெருசாக வச்சுருக்கேன்னா, நம்ம தைச்சிட்டு பெரட்டி அந்த லைனிங் கிளாத்துலேயே பைப்பிங் மாதிரி மேலே ஏற்றி விட்டு தைக்க போகிறோம். அதுக்காக நான் என்ன செய்கிறேன்னா, இது ரொம்ப நொல்லுன்னு துணி இருக்குது அப்படின்னா நீங்களும் கவலைப்படாமல் எப்படி இதை தைக்கிறது நழுவிக்கிட்டே போகுதுன்னு நினைக்காதீங்க. குண்டூசி இருந்துச்சுன்னா நீங்கள் நழுவ விடாமல் குத்திக்கோங்க. இது நழுவிக்கிட்டே வருது அப்படிங்கிறதுனால தான் நானும் ஷோல்டர் பகுதியிலேருந்து அந்த கழுத்து ரவுண்டு பகுதி எழுதி குண்டூசி போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி போட்டுட்டு நல்லா ஒன்று போல் நீவி விட்டுக்கிறணும். பார்த்து கவனமாக போட்டுக்கிறணும், கையில் குத்திடாமல் ரொம்ப நிதானமாக போடணும். போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு நான் விட்டுட்டு போட்டிருக்கேன். இந்த 1/2 இன்ச்சுக்குள்ளே தான் நான் தைக்க போகிறேன். நான் ஊசி போட்டிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஊசி மேலேயும் ஏற்றிடாமல் எப்படி நம்ம தைக்கிறோம், எந்த துணியும் இழுக்காமல் எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இப்படி ஒரு டாட்டு கொடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம தைச்சிக்கிட்டே வர வேண்டியது. ஊசி மேலே ஏறிடாமல் நம்ம புதுசாக பழகிறவங்களா இருந்தால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் தைக்கணும். அந்த வளைவு வர்ற இடத்துலலாம் ஊசி இடிக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா டக்குன்னு எடுத்துட்டு மாற்றி குத்திக்கிற வேண்டியது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே வளைச்சி கொண்டு கவனமாக தைச்சிக்கிட்ட வேண்டியது. நான் இப்போ அது மாதிரி தான் என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி தான் தப்பேங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்கிறதுக்காக தான் இதை ஒரு வீடியோவாக போடுறேன். ஏன்னா நம்ம துணியெல்லாம் பத்தலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அந்த ஊசியை கழட்டி நான் மாற்றி போட்டுக்கிட்டேன் பாருங்கள். இது போல் தான் நம்ம தைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ நான் இது போல் தைச்சிருக்கேன். தைச்சிட்டேன்னா இதை என்ன செய்ய போகிறேன், அப்படியே கட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா ஒத்தாப்படி நீவிக்கிறோன்னா அந்த ஊசி கையில் குத்திடாமல் பார்த்துக்கிறணும். எல்லா ஊசியும் நம்ம எத்தனை ஊசி நம்ம குத்திருக்கோமோ அதை பூரா கலட்டி எடுத்துடணும். எடுத்துட்டால் தான் நம்மளுக்கு பெரட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா ஊசியும் எடுத்தாச்சு. நம்ம கத்திரிக்கோல் வச்சு கிராஸ் வாட்டத்தில் அப்படியே அர்க்காத் மாதிரி பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் கழுத்து நல்லா படிமானமாக இருக்கும். அந்த ரவுண்டு ஷேப் நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக இது மாதிரி நம்ம கட் பண்ணோம்னா பெரட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம தேவைன்னா அந்த கூட குறைச்சி இருக்கிற துணியை கூட கட் பண்ணி விட்டுறலாம். நான் துணி லேசாக இருக்கிறதுனால அப்படியே உள்ளே போயிடும் அப்படின்ட்டு கட் பண்ணாமல் அப்படியே அர்க்காத் பண்ணிக்கிட்டேன். அப்படியே பெரட்டி விட்டு ஒரு வருவிக்கிற வேண்டியது. வருவிட்டு இப்போ கஸ்டமர் எப்படி நம்மள்கிட்ட பைப்பிங் கேட்குறாங்க. ஒரு சிலர் மொந்துன்னு கேட்பாங்க, ஒரு சிலர் த்ரெட்டு நம்ம நூல் த்ரெட் அளவுக்கு கேட்பாங்க, ஒரு சிலர் கால் மிதி எடைக்கே இருந்தால் போதும் அப்படிம்பாங்க. நான் சின்னதாக ஒரு மீடியம் சைஸில் தான் அந்த பைப்பிங்கை அப்படியே துணியை லைனிங் கிளாத்லேயே ஏற்றி வச்சு தைக்கிறேன்.
நான் தைக்கிறது வந்து துணியை வந்து கீழ் துணியும் இழுக்கக்கூடாது. கீழ் துணியை கரெக்டாக வச்சுக்கிட்டு மேல் துணியை நல்லா நீவி விட்டுக்கிறணும். நல்ல பக்கத்துக்கு இருக்கிற துணியை நல்லா நீவி விட்டுக்கிறணும். இது போல் நீவிட்டு தைச்சோம்னா கழுத்து நல்ல படிமானமாக வரும். நம்மளுக்கு கூட குறைச்சி வராது. பாருங்கள், நம்ம அந்த மேல் துணியை மட்டும்தான் கரெக்ட் பண்ணுவோம் தவிர லைனிங் கிளாத்தை வந்து மேலே மட்டும்தான் இழுத்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இழுத்து வச்சு தைச்சிக்கிட்டா போதும். ரொம்பவே படிமானமாக நல்லா அழகாகவும் இருக்கும். ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். அப்படி தைக்கும்போது நம்மளுக்கு அந்த மடிப்பில் தான் தையல் வந்து விழுகுமே தவிர பைப்பிங் வந்து நல்லா முத்து போல் நல்லா தெரியும். அதனால தான் நான் அது மாதிரி தைச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் தைச்சி பழகணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து நிறைய தையல் சம்மந்தப்பட்ட டிப்ஸு கொடுத்துருக்கேன். பெரிய வீடியோவிலையும் நிறையா போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்து நல்லா பொறுமையாக பார்த்திங்கன்னா எப்படி நான் தைக்கிறேன், எந்த மாதிரி மைண்டு யூஸ் பண்ணி எப்படி நம்ம கரெக்டாக தைக்கிறோங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ பாருங்கள், நான் தைச்சிட்டேன். அப்படியே மடித்து விட்டு கூட குறைச்சிருக்கிற துணியெல்லாம் வெட்டிட்டு ஃபுல்லாகவும் தையல் போட்டுக்கிறணும். எப்படி தையல் போடணுன்னா, நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து தையல்லாம் கைப்பக்கம் இடுப்பு பக்கம் இதெல்லாம் தைச்சி நல்லா மடித்து 1/2 இன்ச்சில் மடித்து ஒரு தையல் இதெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் ஃபுல்லாக தைச்சிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் வெட்டி விட போகிறேன். கழுத்து ரவுண்டு எப்படி எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா? 34லேருந்து 36 அளவுக்குள்ளே இருக்க பின்பக்க அளவு தான் இது. இது போல் நீங்களும் தைச்சி பாருங்கள். நிச்சயமாக ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பயனுள்ள லைனிங் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து ஷோல்டர்லேருந்து தையலை போட்டுக்கிறோம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம தச்சு விட்டுக்கிட்டு வெட்டிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து முதல்ல தையலை ஷோல்டர்லேருந்து தையல் போட்டுக்கிட்டேன். அந்த 2.5 இன்ச்சுக்கு இருந்தால் போதும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தச்சு விட்டுட்டு வெட்டி எடுத்துக்கிடலாம். அதனால தான் நான் இப்போ கைப்பக்கம் தைச்சிக்கிட்டு இருக்கேன். இதுவே பிசுறு தெரியாமல் தைக்கிறதெல்லாம் இருக்குது. அது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி தைக்கிறது, இது எது மாதிரி தைச்சா இந்த பிசுறுலாம் உள்ளே போகும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த ப்ளவுஸ் தைக்கிறதுல நான் உங்களுக்கு எப்படி தைக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ எல்லா பக்கமும் நம்ம கை பக்கமும் தைச்சிட்டோம். இடுப்பு பக்கம் வந்து எப்படி அந்த இடுப்பு பக்கம் வந்து தைச்சிட்டு அந்த மடித்து ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சில் டாட் போடுவோம் இல்லையா, அந்த டாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த சென்ட்ரு ஷோல்டர்லேருந்து பிடிச்சி தான் நம்ம அந்த டாட் வந்து போடணும். இப்போ நம்மளுக்கு ஒரு பின்பக்கத்துக்கான லைனிங் பைப்பிங் கொடுத்து தைச்சிட்டோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. நீங்களும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் எப்படி தைச்சிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஈஸியாக கற்றுக்கிடலாம். ஓகேங்களா? பாருங்கள், இந்த வீடியோவை நீங்கள் கட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நான் எப்படி தைச்சிட்டு பைப்பிங் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ வந்து கட் பண்ணாமல் ஃபுல் வீடியோவாக பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.